வணக்கம். பிப்ரவரி 2021 அன்று தான் மோடி கவர்மெண்ட் பெட்ரோல் விலை ஹைக் பண்ணாங்க. அதாவது 90லேருந்து 100 ரூபாய்க்குள்ள இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் ஹைக் ஆச்சு. லாஸ்ட் ஹைக். அதற்கு பின் கரெக்டாக 5 வருடங்கள் 3 மாதத்துக்கு பின் மே மாதம் இப்போ பெட்ரோல் ஹைக் பண்ணியிருக்காங்க. 3 ரூபாய் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துல 3 ரூபாய் ஹைக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது பெட்ரோல் விலை எப்போ கடைசியாக ஏறினது என்றது. ஸோ இந்த பெட்ரோல் விலை ஏறினது, இது ஏறுன்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கான அறிகுறிகள் மோடி அவர்கள் பெட்ரோலை கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். முதல்ல கோல்டை ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க, கோல்டு காயினா இல்லை கோல்டு ஆர்னமெண்ட்ஸா வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. வெஜிடபிள் ஆயில்ஸ், இது பாம் ஆயில்லாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபெர்டிலைசர்ஸை ஃபார்மர்ஸை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, இந்த 4 விஷயம் சொல்லியிருந்தாரு. பெட்ரோல் டீசலை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, வெஜிடபிள் ஆயில் பாம் ஆயிலை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, கோல்டை கம்மியாக வாங்குங்க, கம்மியாக கோல்டு காயின்ஸ் ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்கன்னு சொன்னாரு. முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு பதில் இவி வாங்குறதுக்கு வாங்குங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஏன் இப்போ நடக்குது? இது எது அறிகுறியானது? நிறைய பேரும் நிறைய பெரியான ஒரு தியரிஸ் வச்சிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமான அனாலிசிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அனாலிசிஸ், அந்த தியரியிலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை சேகரித்து என்னோட சிற்றறிவுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு பதிவாக உங்களுக்கு நான் போடுறேன் இந்த பதிவில். இதுக்கான முதல் காரணம் ட்ரம்ப் தான். பிப்ரவரி மாதம் அந்த மேன் ஹேஸ் ஸ்டார்டட் எ வார் அண்ட் அந்த வாரை இந்தியா பார்த்து கற்றுருக்கணும். எப்படி இந்த வாரை குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஷிஃப்ட் தன்னுடைய மிஷனை டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வாரம் முடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. அதான் சொல்றாங்களே, குரங்கு கிட்ட பூமாலை கொடுத்தா அது என்ன பண்ணணும்னு தெரியாத மாதிரி ஒரு பிரசிடென்ட் அப்படி உட்காந்துருக்காரு. அண்ட் மோர் சர்ப்ரைசிங் இஸ் தட் அமெரிக்கா த ஒன்லி சூப்பர் பவர் மிலிட்ரி அண்ட் எக்கனாமிக்கலி இட் டஸ் நாட் ஹவு டு ஹேண்டில் திஸ் வார். ஒரு வாரை எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி முடிக்கணுன்றதே தெரியாம இருக்கு. தட் ஷோஸ் தட் அடிக்கடி சொல்றது தான், த டிக்ளைனிங் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், த சூப்பர் பவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் ஹேப்பன்ட். ஒரு டெக்கேக்கு முன்னாடி நடந்திருக்கு, இப்போ அது கண் கூட தெரியுது. இதனால என்ன ஆச்சுன்னா, உலகம் முழுக்க இந்த சப்ளை செயின் ப்ராப்ளமா நிறைய கேள்விப்பட்டிருங்க. சப்ளை செயின் அதாவது ஒரு க்ரூட் ஆயில் பல நாடுகள் வாங்குறாங்க, சில பேர் ரிஃபைண்டை வாங்குறாங்க. இந்தியா க்ரூட் ஆயில வாங்குது, அது நம்ம ரிஃபைன், நமக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஜாம்நகர், குஜராத் ஜாம்நகர்ல தான் உலகத்தின் மிகப்பெரிய ரிஃபைனரி இருக்கு, அங்க பண்றோம். பாம்பேல பண்றோம், அஸ்ஸாம்ல மிகப்பெரிய ரிஃபைனரி இருக்கு, பீகார்ல இருக்கு. அது தவிர நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, நார்த் தமிழ்நாட்டில் தண்டையார்பேட்டை தாண்டி பண்ண அங்கோ ரிஃபைனரி இருக்கு, ஆந்திரால இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. கோஸ்டல் ஏரியாஸ்ல ஷிப்ஸ் எங்கேருந்து வருமோ அங்கேருந்து இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, பட் நாட் லார்ஜ் எனஃப்ன்றது இருக்கு. ஸோ இந்த போர் முடிவுக்கு வராதுக்கும் ஒரு காரணம், அந்த போர்னால இப்போ அங்கே ஷிப்ஸ் வராது. ஈரான் இப்போ எல்லா ஷிப்ஸ்க்கும் அங்கே பேன் பண்றாங்க, நிறைய ஷிப்ஸ் போகக்கூடாம பண்றாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நியூஸ் வருது. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்னன்னா இந்தியன் ஷிப்ஸை ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அது ரொம்ப ஒரு துரதிருஷ்டமானது, ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஈரான் இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த டைம்ல. இப்போ ஈரான் இப்படி பண்ணிச்சுன்னா, ஐ திங்க் தே வில் லூஸ் அனதர் நெய்பர் அண்ட் அனதர் மிகப்பெரிய பவர் இங்க. தட் வில் ஹர்ட் இட். சி ஒன்ஸ் இந்தியா திங்ஸ் தட் வி நீட் டு, இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு நம்ம நான் வேற விஷயமா தான் பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஐ திங்க் இந்தியா வில் ஹர்ட் ஈரான் மோர் தென் எனி அதர் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், பிகாஸ் வி கேன் டார்கெட் தெம் வெரி ஃபாஸ்ட் எனிவேர் இன் த ஏர் ஆர் த்ரூ நேவி தென் அமெரிக்கா. ஸோ ஈரான் இப்படி பண்ணியிருக்கிறது தெரியாம பண்ணியிருக்கோன்னு நான் நம்புறேன். பார்ப்போம் இதுக்கான விஷயம், இதுக்கான இது ஏன் அப்படி நடந்துன்றது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமான பத்திரிகைகள் இல்லை டிவி மீடியாக்கள் வரக்கூடிய விஷயம் தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈரான் ஹேஸ் ஹிட் லாட் ஆஃப் ரிஃபைனரிஸ். அந்த க்ரூட் ஆயில் எடுக்கிற வெல்ஸ், அந்த கிணறுகள், அப்புறம் ரிஃபைன் பண்ற ரிஃபைனரிஸ். நம்மளுக்கு ரிஃபைனரிஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்க பார்த்தியா, அங்க எடுத்து ஹிட் பண்ணுது. அதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம க்ரூட் ஆயிலே எடுக்க முடியல. அந்த க்ரூட் ஆயில் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி பில்ட் பண்றதுக்கு பல நிபுணர்கள், இந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 5 to 6 வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க. 5 to 6 வருடங்கள் ஆச்சுன்னா, அண்ட் நாட் ஒன்லி அங்க யுஏஇ, சவுதி அரேபியா, பஹ்ரைன் போட்டு எங்க மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் எண்ணெய் இருக்கோ அங்கெல்லாம் ஹிட் பண்ணிருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சது ஈரான் தெரிஞ்சதா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இட்ஸ் ஆல்சோ இன்சைட் ஜாப் ஆஃப் சிஐஏயும் இதுதான் விரும்பிருக்கும், டீப் ஸ்டேட் தான் இருந்திருக்கும். அந்த டீப் ஸ்டேட் என்னும் போது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியுது. டீப் ஸ்டேட் அப்படின்னு அது யுனைடெட் ஸ்டேட் தெரியும், மற்ற ஸ்டேட் தெரியும். டீப் ஸ்டேட், இந்த டீப் ஸ்டேட்ன்றது அது ஒரு பெரிய டாபிக். அதை நான் வந்து இதை சொல்ல முடியாது. டீப் ஸ்டேட் என்னன்னு சிம்பிளா ஒன்று சொல்லணும்னா, அது எப்படி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு 2 வரியை சொல்ல, அதாவது பெரிய பணக்காரர்கள், பழைய ராஜாக்கள், பணக்காரர்கள், அவங்க வந்து ஒரு அரசாங்கம் நடத்துறாங்க, யாருக்கும் தெரியாம. அது டீப் ஸ்டேட்டும் அது ஒரு அரசாங்கம். அவங்க தான் எல்லாமே இந்த உலகத்தை தீர்மானிக்கிறது. எந்த ஃபார்மா, எந்த பிஸ்னஸ், எந்த நாட்டில் எந்த கட்சி வரணும், எந்த ஆட்சி வரணும் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள். அந்த டீப் ஸ்டேட்டோட டோட்டல் வேல்யூ வந்து கணிக்கப்படுகிறது வந்து $500 ட்ரில்லியன். $500 ட்ரில்லியன் இப்போ இந்தியாவோட வந்து 4.3 ட்ரில்லியன், அமெரிக்காவோட வந்து 233, சைனா அது வந்து 18. ஸோ இந்தியா உலகத்துடைய மொத்த ஜிடிபி சேர்த்தாலே 100 கூட வராது. ஆனால் அந்த டீப் ஸ்டேட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $500 ட்ரில்லியன். ஸோ see how powerful and how dangerous they are. ஸோ இது வந்து டீப் ஸ்டேட். டீப் ஸ்டேட் பற்றி எப்படி தெரிஞ்சுங்கன்னா, டீப் ஸ்டேட் வந்து நம்ம சினிமா நிறைய பார்க்குறவங்க வந்து ஸ்பெக்ட்ரம்னு ஒரு படம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் 2018-19 ஒரு படம் வந்தது. ஸ்கைஃபால்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட், அதோடைய லாஸ்ட் பார்ட், கன்க்ளூஷன் பார்ட், ஸ்பெக்ட்ரம். அதில் வந்து வில்லன் ஒன்று இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல வந்து ஹீரோ மைக்கேல் கிரேவ் வந்து ஜேம்ஸ் பாண்ட் உள்ள போகும்போது அவர் வந்து ரூம்ல உட்காந்து பேசுவாங்க. உலக நாட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இங்கே பிரச்சனை இருக்கு, இந்த நாட்டில் எதுவும் மாற்றிருக்கோம், இந்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சம்திங் லைக் தட், நாட் எக்ஸாக்ட்லி லைக் தட், பட் சம்திங் லைக் தட். தட் இஸ் வை ஹவு த டீப் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் டீப் ஸ்டேட். டீப் ஸ்டேட் பற்றி நம்ம இதை இப்போ நான் ரொம்ப நாள் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வீடியோ போடுவோம், அதுக்கான நேரம் வரும்போது வீடியோ போடுவோம். ஸோ இதை ஆச்சு. ஸோ நம்ம வந்து 2 மாதங்களாக வந்து இது தாக்கு பிடிச்சோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ், எல்லா நாட்டுக்கிட்டேயும் ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கும். யூஎஸ் கிட்ட வந்து சொல்லப்படுகிறது 1 வருஷத்துக்கான ஒரு ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஈவன் தே டோன்ட் கெட் எனி சப்ளை ஆஃப் க்ரூட் ஆயில். அவங்க வாங்கலாம் கூட 1 வருஷம் அவங்க ஓட்ட முடியும். உலகத்திலேயும் வந்து ஜப்பானும் 1 வருஷத்துக்கான வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சைனாவும் 3லேருந்து 6 மாதங்களுக்காக வச்சப்படுது. அது இல்லாமல் சைனாக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே ரஷ்யா இருக்கு. தே கேன் பை ஃப்ரம் ரஷ்யா. ஸோ இட் டசன்ட் ஹவ் எனி மச் ப்ராப்ளம். இந்தியா கிட்டே வந்து 70லேருந்து 90 நாட்களுக்கான இருந்தது. ஸோ 70 நாட்களே வச்சுக்கோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிச்சு ஒரு முடிஞ்ச போது 70 நாளுக்கு நம்ம தாக்கு பிடிச்சிருக்கோம். இப்போ 70வது நாள் கிட்ட 90 நாள் வரும்போது அந்த நம்மளுக்கு சேவிங் பண்ணியிருப்போம். நம்ம $100 ஒரு சேவ் பண்ணுற வச்சுக்கோங்க. அது சேவ் வந்து ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் போகும். ஸோ வந்து ஒரு $10-20 கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே குறைக்க பார்ப்போம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அந்த நிலைமையில தான் வந்திருக்கோம். டு த பாயிண்ட், அதாவது சொல்றேன்ல, டு த கன்க்ளூஷன், லாஸ்ட் அல்டிமேட் எண்டுக்கு வந்திருக்கும். இதுக்கு மேலே நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்து எலெக்ஷனுக்காக ஒத்தி வைக்கப்பட்டது தான். அஃப்கோர்ஸ் இது அரசியல் தானே. இதில் போய் என்ன இருக்குது, அரசியலுக்காக, எலெக்ஷனுக்காக தான் ஒத்தி வைக்கப்பட்டது. முன்னாடியே பண்ணியிருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரே வாரத்தில் பண்ணுறோம். இது எல்லாமே இருக்கு. பட் 5 வருடங்களாக ஒரு அரசாங்கம் இந்திய சரித்திரத்திலேயே பெட்ரோல் விலை ஏற்றாம ஒரு ஆட்சி பண்ணது மோடி அவர்கள் மட்டும்தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வேர்ல்டு வைடு யுக்ரைன் வார் ஆரம்பிக்கும் போதும் குறைக்கல, இப்பவும் குறைக்கல. இப்போ குறைச்சது, இப்போ ஏத்துறதுக்கு வந்து வேற வழியே இல்லை. தட் இஸ் நாட் சொல்லுவாங்க, சில டைம்ல ஒரு ஆப்ஷனே இருக்காது, நம்மளுக்கு சாய்ஸே இருக்காது. இது ஒண்ணுதான் வழின்னும் போது ஏத்திதான் ஆகணும். $3 ஏத்திருக்காங்க. இதை வந்து உலக நாடுகளோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆவரேஜா பார்த்தா 35% ஏத்திருக்காங்க. இப்போ $100 விற்குதுன்னா மற்ற நாடுகள் $135 வித்திருக்காங்க. அமெரிக்காவில் ஹையஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40% அதிகமாக்கியிருக்காங்க. இதுல எல்லாத்தோடும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, துபாயிலேயே வந்து 35% வந்து ஆயில் ஏற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேசவே விரும்பல. ஏன்னா எங்கிருந்து வந்து நம்மளுக்கு நிறைய உலக நாடுகளில் சப்ளை ஆகுதோ அந்த இடத்துலயே வந்து ஆயில் விலை ஏறிடுச்சுன்னா மற்ற நாடுகள் ஆப்வியஸா ஏறதானே செய்யும். அதை எப்படி நம்மளுக்கு தடுக்க முடியும்? இப்போ நம்ம இதுக்கான தற்காப்பு என்ன பண்ணணும், அரசாங்கம், ஒரு சிட்டிசன் நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டடி வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க வந்து, நம்ம வந்து ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து 4 விஷயத்துக்கு, இந்த நான் சொன்ன 4 விஷயத்துல நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா, க்ரூட் ஆயில் நம்ம வாங்குறோம் இல்லையா, கச்சா எண்ணெய். நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதே க்ரூட் ஆயிலும், அந்த க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட், 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அண்ட் டிஃபென்ஸ். இது 3த்துக்கு தான் வந்து நியர்லி மோர் தென் $100 பில்லியன். இது 3 கூட்டா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு $250 பில்லியன் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு இயருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து நம்ம அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 120லேருந்து 130 பில்லியன் நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை கொடுத்து நம்ம வாங்குறோம். ஸோ $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா
1 பில்லியன் $120 வந்து பார்த்தீங்கன்னா 9,000 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,500 10,000 கோடின்னு வச்சுக்க ரவுண்ட் 10,000 கோடின்னா அப்போ 130க்கு எத்தனைன்னு யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி வருது, எத்தனை லட்சம் கோடின்னு. ஸோ அரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் கோடியிலேருந்து 13 லட்சம் கோடி நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்குறோம் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு $90 பில்லியன் வந்து நம்ம நாட்டிலே இருக்க நம்ம ஏற்றுமதி பண்ணணும். ஆப்வியஸ்லி வந்து நம்ம நாடு தான் வந்து உலகத்திலே அதிகமான கோல்டு வாங்குற நாடு. நம்ம நாட்டில் இது கோல்டு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் சேவிங்கோ வாங்குற பொருள், அது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். நம்ம எல்லாத்துக்குமே வந்து கோல்டு கொடுப்போம். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறதே வந்து கோல்டு தானே. ஸோ கோல்டுன்றது ரொம்ப இந்தியர்களோட பாரம்பரியத்திலையும் நம்ம கலாச்சாரத்திலையும் ஒன்றிணைது. அதை வந்து நம்ம குறைக்கணும்னு சொல்றது வந்து அது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லணும், அது வந்து ஜனங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட். அதாவது சேவிங் பண்றவங்க வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம வந்து சேவ் பண்ற கோல்டு சேவ் பண்றவங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு இப்போத்துக்கு கோல்டு வாங்காம இருக்கலாம். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண மெசேஜ் விலை ஏறுது, இந்த டைம் தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்ட் தான். நீங்க பாண்ட்ஸா வந்து வாங்குங்க. இன்ஃபேக்ட் நானும் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் விட்டோம் எப்பெல்லாம் முடியுது 1 கிராம் வாங்குவேன். நான் வாங்கும் போதே வந்து 7,000 8,000 இருந்து 15,000 ஆயிடுச்சு. 15,000 கொடுத்து வாங்கியிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம். ஸோ அது ஒரு சேவிங்காக பண்ணுறோம். காயினா வாங்கி சேவ் பண்ணும். அது 1 வருஷம் 2 வருஷம் சேர்த்து அது திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வில் பை சம் ஆர்னமெண்ட்ஸ். இது ஒரு சின்ன சேவிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் கட்டப்படுறோம்னா அது நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு இப்போ ஏன்னா எங்கள் வீட்டில் கல்யாணமோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சில பேர் கோல்டு சேவிங் பண்ணுறவங்க நீங்கள் பாண்ட்ஸாக ஸ்டேபிளாக, அதாவது ஆர்னமெண்ட்ஸாக ஒரு ஹார்டாக பொருளாக வாங்காமல் நீங்கள் ஒரு பாண்டா அதோட வேல்யூவாக நீங்கள் வந்து சேவிங்காக பண்ணணும். நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆப்வியஸ்லி கல்யாணம் மற்ற விஷயங்கள் நம்ம கொடுக்க வேண்டிய கிஃப்ட் அதில் வந்து பண்ண முடியாது. பட் இதால் என்ன ஆகும்னா, ஈவன் இஃப் வந்து ஒரு 30-20 பில்லியன் டாலர்ஸ் குறைஞ்சா கூட, கல்யாணத்துக்கு மட்டும் வாங்குற மற்ற எல்லாத்துக்கு வாங்கினா கூட அதில் ஒரு $30 பில்லியன் வச்சா பெரிய லாபம் கிடைக்கும். அது ஒன்று. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம நாட்டில் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம நிறைய நாட்டிலேருந்து வாங்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யுக்ரைன், சைனா அண்ட் ரஷ்யா கிட்ட இருந்து வரும். சைனா ரஷ்யா கிட்ட பிரச்சனை கிடையாது, ரஷ்யா கிட்ட இருந்து பிரச்சனை கிடையாது. சைனா கிட்ட நம்ம வாங்க குறைச்சிட்டோம். யுக்ரைன் கிட்ட கேட்டோம், யுக்ரைன் வாரம் வந்தோடனே இப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ அதுவும் பிரச்சனையா இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியல, 35-40 பில்லியன் டாலர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபெர்டிலைசர் வாங்குறோம். பாருங்க, 4 லட்சம் கோடி மினிமம் வந்து ஃபெர்டிலைசர் மட்டுமே நம்ம வாங்குறோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில் அண்ட் பாம் ஆயில். பாம் ஆயில் வந்து நிறைய வந்து பாம் ஆயில் வந்து ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஈட்டபிள்ஸ் கடையில். வீட்டில் யூஸ் பண்ணாலும் சில பேர் இன்னும் கூட யூஸ் பண்ணுறாங்க பாம் ஆயில். ஸோ பாம் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இது வந்து நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். இது வந்து இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஊர் செக் எண்ணெய் வாங்கலாம், நம்ம ஊரில் இருக்கிற நம்ம தயாரிக்கிற எண்ணெய் வாங்கலாம். இந்த சன்ஃப்ளவர் வெஜிடபிள் ஆயில், பாம் ஆயில்லாம் நிறுத்திடலாம். இப்போ கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயிலில் வாங்குறது, கோல்டு வின்னர்ல கடையில் எண்ணெய் வாங்கலாம். கடையில் நம்ம ஊர்லேயே தயாரிக்கிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இன்ஃபேக்ட் அது ஆரோக்கியமும் கூட. நாட்டுக்காக சில தியாகங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 3 லிட்டர் வாங்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுதுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன சார் 300 ரூபாய் பெரிய? ஏன் சார், நீங்கள் வந்து ஒரு மாலுக்கு போகிறீங்க, பார்க்கிங்கே 200, ஒரு 2 வீலர்னா 200 ரூபாய் கொடுக்குறீங்க, 4 வீலர்னா 300-400 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு 2 வாரம் போனால் அதுக்கு கொடுக்குற நீங்கள் சமையல் உங்களோட ஆரோக்கியத்துக்காக ஒரு 300 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அதான் சொல்றேன், எல்லாத்துக்குமே வந்து மைண்ட் செட்டு தான் காரணம். நம்மளால முடியும்னா பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டோட பண்ணா இந்த 4 விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பெட்ரோல் டீசல் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. உடனே செய்ய வேண்டியது 2 ஆயில். அதுக்கு என்ன பண்ண கவர்மெண்ட் இப்போ வந்து கேபினெட் மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து 5 நாடுகள் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. UAE, நார்வே, இட்டாலி, ஸ்வீடன் அண்ட் இன்னொரு கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரினால யூஏ முக்கியமாக போனது யூஏக்கு தான். எல்பிஜி கேஸ் சப்ளைஸ் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குல்ல கேஸ். அதுக்கு வந்து எல்பிஜிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. நான் அந்த பதிவு போடும்போது அக்ரிமெண்ட் சைனே அங்கேருந்து அவர் ஃப்ளை ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ரீச் அண்ட் யூ வில் ஃப்ளை அவுட் ஃப்ரம் யூஏ பை திஸ் ஈவினிங் ஆர் நைட் நினைக்கிறேன். ஸோ எல்பிஜிக்கு வந்து அங்கே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்பிஜி பிரச்சனைகள் எல்லாம் முடியும் நான் நம்புறேன். கூடி சீக்கிரம் முடியல, சில மாதங்கள்ல இந்த பிரச்சனை முடியும், 2-3 மாதங்கள்ல இந்த பிரச்சனை முடியும் நான் நம்புறேன். அவரு வந்து தன்னுடைய கான்வாயை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கார் பெட்ரோல் டீசல். அது இல்லாமல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ல, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல
இன்ஃபேக்ட் எல்லா ஐடி கம்பெனிஸ், முக்கியமாக ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து, நீங்கள் எல்லாருக்குமே வந்து 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஷாக்கிங் என்னன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஆன்லைனில் வந்து பண்ணுற பரிசீலிக்கப்படுது சொல்கிறாங்க. அது வேறு வழி கிடையாது, பண்ணி ஆகணும். பட் ஐ திங்க் பசங்களை வந்து காலேஜில் போய் ஸ்கூலில் போய் படித்தா தான் பசங்க நல்லா படிப்பாங்க. ஃபிசிக்கல் ஒரு அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் அது ஒரு அட்மாஸ்ஃபியரே வேறு. வீட்டிலேருந்து படிக்கும் போது அந்த பசங்களுக்கு அந்த ஒரு அறிவும் நாலேஜும் அது என்ன சொல்லிக் கொடுவாங்கன்னு புரியறதுக்கான சூழ்நிலை இருக்காது. வீட்டு சூழ்நிலைகளில் ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். காலேஜ் கோயிங் கிட்ஸ்னா க்ரோன் அப் ஆகிடும், தேர் மெச்சூர்ட், அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ரொம்ப பிரச்சனை. ஸோ வாட் வில் யூ டூ ஃபார் டாக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது. இது ஹேவ் டு கம் ஃபார் சம் ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ அது வந்து எப்படி ரொட்டேஷன் பேஸில் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டெல்லியில் வந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. 10 நாள் மட்டும் வந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அந்த ரொட்டேஷன் பேஸ் இந்த 30 நாளில் இந்த 28 6 நாளில் 10 நாள் மட்டும் வந்தால் 1/, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வருது. இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் பண்ணணும். இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலையும் வந்து தேவையில்லாத ஒரு ஆளுங்கள் ஒரு ரொட்டேஷன் பேஸில் போட்டாலே இந்த ஃபியூல் கன்சப்ஷன் நம்ம யூசேஜ் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி கம்பெனிஸ், இப்போ பேங்க்கு, இந்த மாதிரி சேல்ஸில் இருக்கிறவங்க இது ரொம்ப பாதிக்கும். நான் இப்போ பிகாஸ் சேல்ஸ் ஜாபே வந்து ஃபீல்டு ஜாப் தான். ஸோ அவங்க வந்து கிளைண்ட்லாம் போய் பார்க்க வேண்டியது, நேரில் போய் பார்த்தாலே சேல்ஸ் வந்து நம்மளால் பிடிக்க முடியாது, கிளைண்ட்டை பிடிக்க முடியாது. ஃபோனில் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ரொம்ப பெரிய ஹிட் வாங்குறது நான் நினைக்கிறேன் வந்து இந்த சேல்ஸ் ஜாப்ஸு, இந்த கேப்ஸ், ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த ரேப்பிடோ வச்சுருவங்க, அவங்களுக்கு ரொம்ப பாதிக்க ஏற்படுத்தும். பீப்புள் வந்து வெளியே அதிகமாக போகாத மாதிரி அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்க ஏற்படுத்தும். ஸோ பாருங்க, ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு செயின் மாதிரி, செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு. இது எல்லாத்தோட முக்கியமானது, பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா எல்லா விலையும் ஏறும். முக்கியமாக அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறிடும். பால், காய்கறி, பழங்கள், மளிகை பொருட்கள் எல்லாமே ஏறிடும். ஈவன் சினிமா பார்க்கறது கூட ஏறிடும். ஸோ எல்லாமே ஏறக்கூடிய அபாயம் இப்போ இருக்கு. சில பேர் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுன்றாங்க. இந்த 3 ரூபான்றது 30 ரூபாய் கூட போகலான்றாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல இந்தியா வந்து உலகமும் சரி, இந்தியா மட்டும் இல்லை உலகமும் சரி, அந்த கோவிட் மாதிரி 2020 பிப்ரவரி, அதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2020 தான் ஆரம்பிச்சு, மார்ச்ல ஆரம்பிச்சு, ஏப்ரல்லேருந்து ஒரு லாக்டவுன் போட்டாங்க. அதே மாதிரி வேணா 5 வருஷம் பொறுத்து திருப்பி இது வருது. இந்த வைரஸ் பேர் வந்து சில பேர் சொல்றாங்க ஹண்டா வைரஸ், சில பேர் ஹோண்டா வைரஸ்ன்றாங்க. இந்த வைரஸ் லேப்ல தான் தயாரிக்கப்பட்டது, டீப் ஸ்டேட்ல தான் தயாரிக்கப்பட்டது. பில் கேட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ மெம்பர் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் ஆஃப் திஸ். இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? விஷயம் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும். ஹீ இஸ் த பிகெஸ்ட் வில்லன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஃபார்மா கம்பெனிஸ் லைக் ஃபேசர், அவங்களாம் என்ன மனிதர்களே தெரியல. மனுஷங்களை கொன்று காசு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மனுஷங்களே எல்லாம் எப்படி காசு பண்ணுவாங்கன்னு எனக்கும் புரியல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உலகம் போயிட்டு இருக்கு. இனி வரும் 1 வருடங்கள் மிக கொடுமையா இருக்கும். இதில் நம்ம சமாளிச்சிடலாம், செலவுகளை குறைச்சி ஏதாவது பண்ணி. எனக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா, ஒரு மனுஷனா இந்த திருப்பி இந்த வைரஸ் வரும்னு சொல்லியிருக்காங்களே, இந்த வைரஸ் வந்து எப்படிப்பட்ட வைரஸா இருக்கும்? முதல்லோட ரொம்ப டேஞ்சரஸா இருக்குமா? இந்த இதில் குழந்தைங்களை தாக்குமா? இல்லை இதற்கான தடுப்பூசி நம்ம கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய உயிர்களை கொல்லுமா? ஏன்னா 1850 60களில் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு மிகப்பெரிய பசி கொடுமையில நிறைய நோய் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ உலகம் முழுக்க 18th செஞ்சுரிஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நிறைய கொடிய நோய்கள் வந்தது. உலகம் முழுக்க, இந்தியா, யூரோப், ஏஷியா எல்லா கண்ட்ரிலும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து வாஸ் வைப்ட் அவுட், இறந்து போனாங்க. அப்படி ஒரு நிலைமை வருமா? அப்படி நிலைமை வரக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த கொரோனா மாதிரி ஒரு கொடூரமான அரக்கன் கிட்ட இந்த தப்பிச்சு உயிர் வாழ்ந்து நம்ம திருப்பி நார்மல் லைஃப்ல போய் அது மறந்து போயிட்டோம் பல பேர் அது. ஆனா திருப்பி இது வரும்பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மனுஷனால பண்ண முடியும். நம்ம போராட முடியும், கடவுள்கிட்ட வேண்ட முடியும். கடவுளே, இந்த 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 ஒரு வருஷம் எப்படி இருந்தா காப்பாத்து, அப்படி அந்த நோய் வந்தா என் குடும்பத்தையும் நம்மளையும் காப்பாத்து. ஏன்னா நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? நம்ம கவர்மெண்ட்டும் கிடையாது, கடவுளும் கிடையாது, நம்ம பணக்காரங்களும் கிடையாது. பணக்காரங்களால அவங்களோட செலவுகளை பிரச்சனை கொடுங்க, இந்த நோயிலேருந்து யாரால காப்பாற்ற முடியாது. ஸோ இனி வரும் 1 வருடங்கள் நம் மனுஷன் இந்தியாவுக்குள்ள இந்த உலகத்துக்கே மனித இனத்திற்கே பெரும் சவாலாக இருக்கும். ஆனா இது பாதி மனிதனால உருவாக்கப்பட்டது, இடியட் ட்ரம்ப்பால. பாதி நம் மனுஷன் இன்னொரு அமெரிக்கன் டீப் ஸ்டேட் போன்ற அதாவது கேவலமான மனித பிறவிகளால மனிதனை கொன்று காசு பண்ண நினைக்கக்கூடிய மனித அரக்கங்களால இருக்குது. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. வெரி எமோஷனல் அண்ட் வெரி ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பதிவு போடும்போது.
இறைவனோட பிடிச்சிருக்கும். ஹர ஹர் மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம், ரோகரா. நன்றி, ஜெய்ஹிந்த்.